பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. பேத்தி எம்பிட்டு வளர்ந்துட்டா, அதோட மகாராணி கலக்கால அம்பிட்டு அழகா இருக்கா. என் கண்ணே பற்று போல இருக்கே. கேட்டா வைஷ்ணவி எப்படித்தான் இருக்காவோ, எப்படி இருக்காவோ. இப்பதான் அந்த பாட்டி உனக்கு ஞாபகம் வந்துச்சாக்கும். பாட்டி, நான் வைஷ்ணவி இல்ல, மித்ரா. அனாத கழுத பொண்ணை எவடி இங்க வர சொன்னது? சென்னலட்சுமி, அப்போ இவ என் பேத்தி வைஷ்ணவி இல்லையா? சிவ இந்த அனாத கழுத மித்ராவா? அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாத்த, இவ வைஷ்ணவி இல்ல, இவ மித்துவத்தை. போயும் இந்த அனாத கழுதை கிட்டையா நான் தொட்டு தொட்டு பேசினேன். இவளை தொட்ட கைய இப்பவே போய் அடுப்புல வச்சு கருக்கிக்கணும் போல இருக்கு. அனாத கழுத, உன்னை எவனை உள்ள வர சொன்னது? உன்னை எவன் உள்ள வர சொன்னது? என்னத்தை என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை மித்ராவை என் கண்ணுக்கு முன்னாடி அனாதன்னு சொல்லாதீங்க. ஊரு பேர் தெரியாத, அப்பன் பேர் தெரியாதவள அனாதன்னு சொல்லாம வேற எப்படி என்ன சொல்றாவோ? பாட்டி, ஏன் பாட்டி எப்படி பேசுறீங்க? வாய மூடி. யாருக்குடி பாட்டி? யாருக்கு பாட்டி? நீ என்ன என் மொவனுக்கா பிறந்த? நீ சவனுக்கு எங்க பிறந்தியோ யாருக்கு தெரியும்? கூப்பிட்ட வந்துட்டா பெரிய பாட்டி பாட்டின்னு. இங்க பாரு, உனக்கு நான் பாட்டியும் கிடையாது, நீ எனக்கு பேத்தியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அனாத கழுதடி. அத்தை போதும், இன்னொரு தடவை மித்ராவை ஏதாச்சும் சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ராணி அக்கா, பெரியவங்க நீங்களும் பாத்துட்டே இருக்கீங்க, அத்தைக்கு ஏதாச்சும் சொல்லி புரிய வைங்கக்கா. என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? அத்தை அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டாங்க? ஊர் பேர் தெரியாத, அப்பன் பேர் தெரியாதவள அனாதன்னு சொல்லாம பறவை எப்படி கூப்பிடறதாக்கும்? என்னக்கா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. அனாத கழுத, இப்ப எதுக்குடி நீ நடு வீட்டுல நின்று ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? உன்னை யாருடி ஏன் வீட்டுக்குள்ளார கால் எடுத்து வைக்க சொன்னது? யாரு கால் எடுத்து வைக்க சொன்னது? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னடி உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? வெளியில போடி அனாத கழுத. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பாக்குறதுக்காக தான் நான் ஆசையா வந்தேன் பாட்டி. சின்னத்தை பேசுறீங்க. அவ உங்களை பாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ஆசையா வந்தான்னு தெரியுமா? வாய மூடு லட்சுமி. நீ வேணும்னா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்க மாட்டேன். இந்த அனாத கழுதை இந்த வீட்டுல சென்னைக்கு கால் எடுத்து வச்சதோ அன்னைக்கே என் புள்ள பரலோகம் போய் சேர்ந்துட்டான். என் புள்ள சேர்ந்த கொஞ்ச நாளையே சிவதான் முக்கியம்னு நீ எங்க ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு அறுத்து தள்ளிட்டு போயிட்ட. குடிகெடுத்தவ, இந்த குடிகெடுத்தவ தெருநாய் மாதிரி வீட்டு நடி வீட்டுல வந்து நிப்பா. நான் இவளுக்கு ஆரத்தி சுத்தி உள்ள கூப்பிடணுமோ? அடியே குடிகெடுத்தவளை அனாத நாயே, முதல்ல வெளியில போடி, இல்லைன்னா உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். உன்ன மாதிரி அப்பன் பேர் தெரியாத, ஊர் பேர் தெரியாத ஒருத்தையே தொட்டு வெளியில தள்ள வேணாமேங்கிற ஒரே காரணத்துக்காக தாண்டி வாயால சொல்லிட்டு இருக்கான். வெளியில போடி அனாத நாயே. பாட்டி போது நிறுத்துங்க. சித்தி வாங்க. மித்ரா எப்படிடா இருக்க? அழாத மித்ரா. என்ன மித்ரா, உன்ன அழாதன்னு சொன்னேன். முதல்ல கண்ணத்தோட வெற்றி, முதல்ல அந்த அனாத கழுதையை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. இவளை பார்க்க எனக்கு பெட்ரோல் ஊத்திட்ட கணக்கா உடம்பெல்லாம் எரியுது. அனாத கழுதை, ஏய் வெளியில போடி முதல்ல. வாய மூடுங்க பாட்டி. கொஞ்சமாச்சும் பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா நீங்க? வெற்றி, என்னடா பாட்டியை எதிர்த்து பேசுற? போய் இந்த அனாத நாய்க்காக நீ எதுக்குடா இப்படி பாட்டியை எதிர்த்து பேசிட்டு இருக்க? நீங்களா பெரிய மனுஷன் சொல்றதுக்கே வாய் கூசுது. கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கோங்க. வெற்றி, என்ன ப்ளீஸ் பாட்டியை திட்டாதீங்க ப்ளீஸ். வெற்றி, என்ன சண்டை போடாதீங்க. அடியாத்தி, இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? வந்து கொஞ்ச நேரம் கூட ஆவல, அதுக்குள்ளார என் புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு பெத்த தாய்க்கு எதிராவையும் வளர்த்த பாட்டிக்கு எதிராவில பேச வச்சுட்டா. என்ன லட்சுமி, ரொம்ப நல்லா வளர்த்திருக்க போய் இந்த அனாத கழுதைய. போதுக்கா, நானும் போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இப்படிலாம் நீங்க பேசுவீங்க தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஊருக்குள்ளார காலடி எடுத்து வச்சிருக்கவே மாட்டேன். இன்னொரு தடவை எனக்கு நேரம் என் மித்துவை ஏதாச்சும் சொன்னீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன லட்சுமி, வார்த்தையா அளந்து பேசு. போய் இந்த ஒண்ணும் இல்லாதவ ஊர் பேர் தெரியாதவளுக்காக செங்கலேன்னு எதிர்த்து பேசுறியா? ஐயோ போது பாட்டி, நிறுத்துங்க. சித்தி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு தடவை நீங்க மித்ராவை அனாதன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் பாட்டி. இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். சண்டை போடாதீங்க பாட்டி. உங்களை நான் பார்க்கணும் தான் ஆசாசியா வந்த பாட்டி. ஆனா உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லை பாட்டி. நான் ஊருக்கு கிளம்புறேன் பாட்டி. லட்சுமி அம்மா, நான் ஊருக்கு கிளம்புறேன் லட்சுமி அம்மா. நீங்களும் வைஷ்ணவி இங்கே இருங்க, நான் கிளம்புறேன் லட்சுமி அம்மா. மித்து, என்னடி பேசுற நீ? என்ன நானும் வைஷ்ணவும் இங்க இருக்கணுமா? நீ
இல்லாத வீட்ல எனக்கு என்ன மித்து வேலை? நானும் கிளம்புறேன், வா போலாம். என்ன பேசிட்டு இருக்காவோ? நீ இந்த வீட்டோட மருமவ. நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா அத கழுத அவ போறானா போகட்டும். இங்க பாரு லட்சுமி, ஏற்கனவே ஒரு தடவை எங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு இந்த ஆனாத கழுதைக்காக எங்க எல்லாரையும் உதவி தள்ளிட்டு போயிட்டேன். ஏதோ கடவுளா பார்த்து உன்னை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மறுபடியும் அதே தப்ப பண்ணாத லட்சுமி. போதாத்த, உங்க ஒட்டு வேணும் உறவும் வேணும் தான் நான் இவ்வளவு தூரம் அங்கேருந்து இங்க வந்திருக்கேன். ஆனா என் பொண்ணுக்கு உரிமை இல்லாத இந்த வீட்ல நானும் இருக்க மாட்டேன். நானும் கிளம்புறேன். சித்தி, நீங்க சொல்றதுதான் சரி. மித்ராவுக்கு உரிமை இல்லாத இந்த வீட்ல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல சித்தி. நீங்க கிளம்புங்க சித்தி. ஊர்க்காரவங்க முன்னாடி இவங்க எல்லாம் அசிங்கப்பட்டாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நீங்க கிளம்புங்க சித்தி, மித்ராவை கூப்பிட்டுக்கிட்டு. இல்ல லட்சுமிமா, நீங்க இருங்க லட்சுமிமா, நான் போயிடுவேன். லட்சுமிமா, இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க ஃபர்ஸ்ட் போலாம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இங்க எல்லாம் வர வேண்டான்னு. வாங்க லட்சுமிமா, மித்துவை கூப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஏத்தா, நீதான் என் பேத்தி வைஷ்ணவியா? அட கடவுளே, நீ என் பேத்தின்னு தெரியாம இந்த அனாதை கழுதையில நான் தொட்டு தொட்டு பேத்தி பேத்தின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏத்தா எப்படித்தான் இருக்காவோ? சரிதா, பாட்டி வர உங்ககிட்ட. போது பாட்டி, அங்கேயே நில்லுங்க. பக்கத்துல வரணும்னு நீங்க நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க பாட்டி, மித்ராவுக்கு மரியாதை இல்லாத உரிமை இல்லாத இந்த வீட்டுல எங்களாலே இருக்க முடியாது. நாங்களும் கிளம்புறோம். மா வாங்க போலாம். மித்து பாடி போலாம். வைஷு, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ப்ளீஸ் வைஷு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீயும் லட்சுமி அம்மாவும் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். போதும் மித்து, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. வா போலாம். வைஷு, வயசுக்கு தகுந்தாப்புல பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கோ. என்ன லட்சுமி வளர்ப்பு இது? அவ என்னடானா இத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாரையும் எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா? இங்க பாரு வைஷ்ணவி, நீ இந்த வீட்டு பொண்ணு, அதோட லட்சுமி இந்த வீட்டு மருமவ. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? அதனால நீங்க ரெண்டு பேரும் வெளியில போகணும்னு அவசியம் இல்ல. அந்த அனாத கழுதையை மட்டும் போ சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. போது பெரியம்மா, வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். மித்து, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நமக்கு பொண்ணும் இல்ல. ஒழுங்கா வா கிளம்பலாம். அம்மா, இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் மித்துவை கூப்பிட்டு கிளம்பட்டுமா? நீ சொல்றது சரிதான் வைஷு. மித்து, வாடா போலாம். உனக்கு மரியாதையும் உரிமை இல்லாத இடத்துல எங்களுக்கு வேலை கிடையாது. வா போலாம். இத்தனை வருஷம் இவங்க தெய்வல நம்ம இருந்தோம் இல்ல? நம்ம 3 பேரும் தனியா தானே இருந்தோம். பின்ன என்ன, வாடா போலாம். சின்ன லட்சுமிமா, இப்படி எல்லாம் பேசுவீங்க? ப்ளீஸ் லட்சுமிமா, நீங்க இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். என்ன மாதிரி நடிக்கிற நீ? அடியாத்தி, என்னமா நடிக்கிறா இவ? அது சரி, சின்ன வயசுலயே 2 பேரையும் எங்களை விட்டு பிரிச்சு அழைச்சிட்டு போனவ நீ. இப்போ உனக்கு சொல்லியா தரணும்? நீ இந்த வீட்டுல எந்த நேரம் காலடி எடுத்து வச்சாலும் இப்படி தாண்டி எதையாச்சும் குடி கெடுக்கிற மாதிரி பண்ணுவ. குடி கெடுத்தவளே. வாய மூடுங்கம்மா. முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. மித்ராவும் நம்ம தேவி மாதிரி இந்த வீட்டுல ஒருத்தி தான், சரியா? போது வெட்டி, மறுபடியும் இந்த அனாத நாயே இந்த வீட்டுல ஒருத்தின்னு சொல்லாத. இவன் அப்ப யாரோ ஆத்தா யாரோ, இவ யாருக்கு பிறந்தாலும் யாருக்கு தெரியும்? தராதரம் தெரியாத இவ இந்த வீட்டு பொண்ணா? வெற்றி என்ன, இவங்க கிட்ட பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லைன்னு நாங்க கிளம்புறோம். அம்மா வாங்க போலாம். மித்து, பரியாய் பண்ணி இல்லையா? லட்சுமி, புழுங்க நீ வைஷுவும் இங்கே இருங்க, புரிஞ்சதா? அவன் மட்டும் போனா போட்டும். இல்லட்ட, மித்ராவும் இந்த வீட்டுல இருக்க சம்மதிச்சிங்கன்னா நானும் வைஷுவும் இருப்போம். இல்லைன்னா நாங்க இப்பவே வெளியில போறோம். சரியா சொன்னமா. மித்துக்கு உரிமையும் மரியாதையும் இல்லாத இந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இருந்தா நாங்க 3 பேர் இருப்போம். இல்லைன்னா நாங்க 3 பேருமே வெளியில போறோம். மித்து, வா போலாம். அம்மா, இன்னும் ஏமா இங்கே நின்னுட்டு இருக்க? வா போலாம். சரியா சொன்ன வைஷு. இங்க பாருங்க பாட்டி, மித்துவும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சா மட்டும்தான் சித்தியும் வைஷுவும் இங்க இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, மித்ராவையும் வீட்டுக்குள்ளார கூப்பிடுங்க. முடியாது. இந்த அனாதை கழுதையை என்னால வீட்டுக்குள்ளார எல்லாம் கூப்பிட முடியாது. அப்போ செங்கலாலையும் வீட்டுக்குள்ளார வர முடியாது. மித்து, வா போலாம். லட்சுமி நில்லு. என்ன மனுஷன் நீங்கன்னே தெரியல. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக 3 பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு வராங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க ரொம்ப நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. நீங்களாம் ஊர்க்காரங்க உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாம தலை துணிஞ்சு நிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். போது வெட்டி, நிறுத்து. அவ அத்தையை மதிக்காம அந்த அனாதை கழுதை முக்கியம் மறுபடியும் போவா. அத்தை மறுபடியும் அவங்கள கூப்பிடுவாங்க நீ நினைச்சியோ? அத்தை வெளியில போ சொன்னதுல எந்த தப்பு இல்ல, போனா போகட்டும். எத்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம பதில சொல்லிடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பாத்துக்கலாம், விடுங்க, போனா போறா. இல்ல ராணி, எனக்கு இப்போதைக்கு என் கௌரவம் தான் முக்கியம். இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் நம்ம தான். நம்மளே ஊர் கட்டுப்பாட்டை மீறினோம்னா நம்ம மேல செவ்வனும் மரியாதையை வைக்க மாட்டான். நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டானுங்க. இல்ல, இப்போதைக்கு எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். என்ன பேசிட்டு இருக்காவோ? அப்போ அவங்க 3 பேரையும் வர சொல்ல போறீங்களா? ஆமா ராணி. வெற்றி, நீ போய் லட்சுமி, வைஷு, அப்புறம் அந்த அனாதை நாய் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு வா. அது சரி, உங்க கௌரவம் போக கூடாது. ஊர் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அதுக்காக அவங்களை கூப்பிட்டு வர சொல்றீங்க? நீங்களா எந்த ஜென்மத்துலதான் திருந்த போறீங்கன்னே தெரியல. இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். சின்ன இந்த 3 பேரையும் அப்படியே அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் உள்ள கூப்பிட்டாங்க. அண்ணே, இப்ப எதுக்குற நீ உள்ள கூப்பிட்டு வந்த? ஆமா வெற்றி, நீ கூப்பிட்டா நாங்க உள்ளவே வந்தோம். எதுக்கு கூப்பிட்ட நீ? இல்ல சித்தி, பாட்டி தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நான் தான் வர சொன்னேன். சரி, அந்த அனாதை கழுதையும் உள்ள கூப்பிட்டுட்டு வாங்க.
போது பாட்டி, எங்களுக்கு நேரம் மித்துவ நீங்க மறுபடியும் அனாதான்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு திட்டுவீங்க, இவ்வளவு பேச்சு பேசுவீங்க, இதை மீறியும் நாங்க இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நாங்க கிளம்புறோம். வைஷு ப்ளீஸ் டி, எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு வைஷு ப்ளீஸ் டி. பாட்டி தான் என்னை உள்ள வர சொல்றாங்களே, பின்ன என்ன வைஷு ப்ளீஸ் டி. வாய மூடு மித்து, பொண்ணு மரியாதை இல்லாம பேசுவாங்க. பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாங்க எப்படி மித்து சும்மா இருக்க முடியும்? பொண்ணுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோண்டி, அவங்க எதுக்காக பொண்ணு அனாதான்னு சொல்லணும்? ஐயோ வைஷு, பாட்டி பெரியவங்கடி, அவங்களுக்கு சமமா நம்மளும் பேசக்கூடாது வைஷு. அதான் அவங்க இப்போ என்னைய உள்ள வர சொல்லிட்டாங்களே, பின்ன என்னடி? வைஷு, எனக்கு உன் கோபம் புரியுதுடா. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் இப்பதான் பாக்குறோம். மறுபடியும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தாண்டா நானே உள்ள கூப்பிடுறேன். அதான் பாட்டி மித்ராவையும் உள்ள வர சம்மதிச்சிட்டாங்களே. ப்ளீஸ்டா வைஷு, புரிஞ்சுக்கோ. பாரு வைஷு, அண்ணனே அதாண்டி சொல்றாங்க. ப்ளீஸ் வைஷு, கோவத்தை விட்டுடி ப்ளீஸ். என்னமோ போமித்து, எனக்கு இங்க இருக்கவே தோணவே இல்லடி. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக மட்டும் தான் நான் இங்க இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். பாருங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க 3 பேரையும் உள்ள வர சொல்றதுனால மட்டும் தான் நாங்க உள்ளவே வரோம். இல்லைன்னா நாங்க அப்படியே போயிருந்திருப்போம். ஆமா ஆமா, உன் மதிப்பை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. இங்க பாருங்க, உங்க 3 பேரையும் உள்ள வர சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த அனாதை நாய்க்கு வேலைக்காரவங்க எல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் அவ தங்கணும். திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போற வரைக்கும், புரிஞ்சதா? பாட்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வேலைக்காரவங்க தங்குற இடத்துல மித்து தங்கணுமா? எதுக்காக அவ தங்கணும்? அவளும் தேவி மாதிரி வைஷு மாதிரி இந்த வீட்டு பொண்ணுதான். போது வெட்டி, யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், சரியா? இவளெல்லாம் வீட்டுக்குள்ளார விடுறதே பெருசு, இவளுக்கு தனியா ரூம் வேற தருவாங்களோ? இவளுக்கெல்லாம் வேலைக்காரவங்க தங்குற இடமே அதிகம் தான். வாட்? சேமித்து எதுக்காக வேலைக்காரங்களோட தங்கணும்? இங்க பாருங்க, சேமித்து அவங்க கூட எல்லாம் தங்க மாட்டா. அவ தங்குனா சேன் கூட தான், ரூம்ல தான் தங்குவா. இதுக்கு இஷ்டம் இருந்தா நான் உள்ள வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். நாங்க இப்பவே கிளம்புறோம். வைஷு ப்ளீஸ் டி, எனக்கு அங்க தங்குறதே ஓகே தான் வைஷு ப்ளீஸ். எனக்காக நீ நிறைய சண்டை போடாத வைஷு ப்ளீஸ். மித்து, நீ என்னோட பொண்ணுங்கிறத மறந்துடாத மித்து. இங்க பாருங்க, இத்தனை வருஷம் மித்து எங்க கூடவே தான் இருந்திருக்கா. நாங்க இங்க தங்குறதா இருந்தாலும் மித்து எங்க கூட தான் தங்குவா. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சரினா நாங்க இங்க இருக்கோம், இல்லனா வைஷு சொன்ன மாதிரி நாங்க இப்பவே கிளம்புறோம். என்ன லட்சுமி, வார்த்தைக்கு வார்த்தை அந்த அனாதை கழுதைக்கே நீ பாட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காவோ? இங்க பாரு லட்சுமி, நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையாக்கும். ஐயோ போது, எல்லாரும் சத்த நிறுத்துங்க. இப்ப என்ன, அந்த அனாதை நாய் உங்க கூட தங்கணும் அதானே? சின்னமோ பண்ணி தொலைங்க. சந்தோஷமா லட்சுமி? இவளுக்காக நீ அத்தையை எதிர்த்து பேசிட்டல பாரு. அத்தை எப்படி மனசு கஷ்டப்பட்டு கோபப்பட்டு போறாங்கன்னு. வெட்டி, அதான் அத்தையை சொல்லிட்டு போயிட்டாங்களே, 3 பேருக்கும் போய் அவங்க ரூமை போய் காட்டு. என்ன லட்சுமிமா, பாட்டி பெரியமாவும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அவங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நமக்கு எதுக்காக லட்சுமிமா இங்க இருக்கணும்? வாங்க போலாம். வைஷுவும் கோவம் நியாயமான ஒண்ணுடி. பொண்ணை விட அதிகமா எனக்கு அத்தை மேலையும் அக்கா மேலையும் அவ்வளவு கோவம் வருது. ஆனா அத்தை இவ்வளவு இறங்கி வந்ததே பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க பாரு வைஷு, திருவிழா நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். இந்த ஒரு நாள் தானே, ப்ளீஸ் டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே? ஆமாண்டா வைஷு, உன் கோவம் என்னன்னு அண்ணனுக்கு நல்லா புரியுதுடா. ஆனா சித்தி சொல்ற மாதிரி நாளைக்கு திருவிழா முடிஞ்சிடும். நாளைக்கு நைட்டே நீங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பிடுவீங்க. இந்த 2 நாள் தானடா, ப்ளீஸ்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏண்டா, உனக்கு பாட்டியும் அம்மாவும் தான் கண்ணுக்கு தெரியறாங்களா என்ன? இந்த அண்ணன் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணனை பாக்குற நீ, அண்ணன் கூட 2 நாள் இருக்கணும்னு கூட உனக்கு தோணலையாடா வைஷு? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, நாங்க வந்ததுக்கு காரணமே உங்க ஒரு ஆளுக்காக மட்டும் தானே. சரிண்ணே, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இங்க இருக்கிறேனே. ஆனா கிளவி இப்படியே பேசிட்டே இருந்துச்சு வச்சுக்கோ, என்ன நான் பொறுமையா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். வைஷு ப்ளீஸ் டி, அண்ணன் சொல்றது சரிதாண்டி. நாளைக்கு திருவிழா முடிஞ்சிடும். நாளைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்ப போறோம். 2 நாள் தானடி, ப்ளீஸ் வைஷு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். பாட்டி இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெருசு தாண்டி. அதோட பாட்டி பெரியவங்கடி, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். ப்ளீஸ் வைஷு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ மித்து போதுடி, சும்மா வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லாதடி. இப்ப என்ன இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? இங்க பாரு மித்து, நாளைக்கு திருவிழா முடிக்கிறோம், கையோட கிளம்புறோம், சரியா? தேங்க்ஸ் டி வைஷு. சரிப்பா வெற்றி, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ரூம் எங்கன்னு காட்டுப்பா, நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். ஐயோ ஆமால, பாவம் நீங்களே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. வந்தோனே இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. வாங்க சித்தி, முதல்ல போலாம். மித்ரா வைஷு வாங்கடா. சித்தி, ரூம்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கப்பா வெற்றி. மித்ரா சாரிடா, பாட்டியும் அம்மாவும் அப்படி பேசினதுக்கு அண்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிடா ரொம்ப. ஐயோ வெற்றி அண்ணா, நீங்கள் எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? பாட்டியும் பெரியம்மாவும் வயசில் பெரியவங்க தானே, அவங்க பேசினதுனால அதெல்லாம் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலண்ணா, விடுங்க. வெற்றி அண்ணா, இவகிட்ட கேட்டிங்கன்னா இவ இப்படி தான் மதர் தெரசா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் கிழவிக்கு முன்ன விட வாய் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கிழவிக்கு வயசு தான் ஆகுதே தவிர அதுக்கான பக்குவமே கொஞ்சம் கூட வரல போல இருக்கே. வைஷு என்னடி இப்படிலாம் பேசுற? பாட்டி வயசுல பெரியவங்கடி, இப்படிலாம் பேசாத. மித்ரா, வைஷு சொன்னதுல எந்த தப்பு இல்ல. பாட்டிக்கு வயசு தான் ஆகுதே தவிர பக்குவம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. பாட்டி எப்பதான் மாற போறாங்கன்னு சத்தியமா தெரியல. அட ஏன் வெற்றினா, நீங்க வேற கிளவியாச்சும் இந்த ஜென்மத்துல மாறதாச்சும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமா வெற்றி, நான் கூட அத்தை இவ்வளவு வருஷம் ஆகிட்டு கொஞ்சமாச்சும் மாறி இருப்பாங்களோன்னு நம்பிக்கையில தான் மித்ராவே இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா. ஆமா சித்தி, பாட்டி இந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மித்ரா சாரிடா ரொம்ப சாரி.
ஐயோ 3 பேரும் எதுக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி பெரியவங்க தானே, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க. அதனால ஒன்றும் இல்லை. லக்ஷ்மிமா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. ஐயோ எப்படி வெற்றினா இந்த வீட்டில் இருக்க நீ? நான் நினச்சேன் கிளவி கொஞ்சமாச்சும் மாறி இருக்கணும். கிளவி மாறலன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஆமாண்டா வைஷு, பாட்டி இன்னும் மாறவே இல்லை. இப்பன்னு இல்லை, அவங்க எப்பவுமே நீ சொல்ற மாதிரி மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம ரொம்ப வருஷமா கான்டாக்ட்ல இல்லாததுனால உங்க நம்பர்லாம் என்கிட்ட இல்லை. இல்லைன்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட கால் பண்ணி வராதிங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். சித்தி இப்போ எதுக்கு சித்தி நீங்க பாட்டி கூப்பிட்டாங்கன்னு வந்தீங்க? ஐயோ இல்லடா வெற்றி, நான் பாட்டி கூப்பிட்டாங்கன்னு திருவிழாக்காக மட்டும் ஊருக்கு வரல. ஆக்சுவலா மித்துக்கும் வைஷுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, உனக்கு தெரியும் தானே? ஆமா சித்தி, கேள்விப்பட்டேன். இருந்தாலும் உங்க மேல எனக்கு நிறைய வருத்தம் சித்தி. ஏன்னா வைஷுவும் மித்துவும் என்னோட தங்கச்சி. ஆனா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு என்னையே கூப்பிடல பாருங்களேன். ஐயோ கோச்சிக்காத வெற்றி, நிச்சயதார்த்தம் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணணும், அதனாலதான். ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் வருவீங்க. எல்லாரையும் கூப்பிடறதுக்காக தான் நான் இங்க வந்ததே. லக்ஷ்மிமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கிளவியை நம்ம கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு தான் ஆகணுமா? ஐயோ வைஷு என்னடி இப்படி கேட்குற நீ? நான் இங்க வந்ததே உங்க பாட்டியை கல்யாணத்துக்கு கூப்பிடறதுக்காக தாண்டி. மாப்பிள்ளை வீட்டில் நிச்சயதார்த்தத்துக்கு எப்படியோ சமாளிச்சாச்சு, ஆனா கல்யாணத்துக்குலாம் முடியாதுடி. கண்டிப்பா உங்க பாட்டி வீட்டுக்கு மூத்தவங்கிற பேர்ல இருக்கணும்ல, அதனால தாண்டி. இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டில் தேவையில்லாம நம்மள தப்பா நினைப்பாங்க வைஷு, அதனாலதான். சித்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா முடியும். என்னமோ வெற்றி நீ சொல்ற. சரிப்பா வெற்றி, பார்க்கலாம். சரி சித்தி, நீங்க எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் பண்ணி தரேன். சரியா? சரிண்ணே, நீ போ, நாங்க கிளம்பி வரோம். மா பாத்தியாமா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் மித்துவை கூப்பிட்டுட்டு இங்க வர வேண்டான்னு. செங்க நீயும் மித்துவும் கேட்டாதானே இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதாமா நான் வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். செங்கம்மா நீங்க கேட்டீங்களா? பாவம் மித்து, இந்த கிளவி எப்படிலாம் பேசிச்சு பாத்தீங்களா? எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அம்மா வைஷு, நான் கூட அத்தை இந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஆனா அத்தை இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை வைஷு. இன்னும் மித்ராவை ஒரு எதிரியை பாக்குற மாதிரி தாண்டி பாத்துட்டு இருக்காங்க. மா கிளவி பேசினது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லம்மா, ஆனா பெரியம்மா இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லம்மா. பெரியம்மா உண்மையாவே மாறிட்டாங்கம்மா. அம்மாடி வைஷு, நான் கூட ராணி அக்கா இந்த அளவுக்கு மோசமா பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன மூடி, நாளைக்கு திருவிழாவை முடிச்சுட்டு முதல்ல ஊருக்கு கிளம்பணும். அதுக்குள்ள எப்படியாச்சும் உங்க பாட்டிக்கிட்ட கல்யாண விஷயத்த சொல்லி அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடணும். ஆமாம்மா நீ சொல்றதும் சரிதான். முதல்ல திருவிழாவை முடிச்சுட்டு இந்த ஊரை காலி பண்ணணும்டா சாமி. இந்த வீடு ஃபுல்லா ஒரே நெகட்டிவ் வைப் மட்டும்தாமா இருக்கு. தேங்க் காட், நல்ல வேலை திருவிழா ஒரு நாள்ல முடியுது. 1 வீக்கா இருந்துருந்துச்சுன்னா நம்ம நிலைமை அவ்வளோதாமா. சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த ஊரை காலி பண்ணிடணும். ஆனா ஒண்ணுமா, கிளவி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ட்ரை பண்ணி பாருமா. ஆமா வைஷு, பாவண்டி மித்து ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. புள்ள முகமே நல்லா வாடி போயிடுச்சு. எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்தா ஊருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்தில் அவளோட சந்தோஷம் எல்லாமே போயிட்டு. சீக்கிரமா முடிச்சுட்டு ஊரை பார்க்க கிளம்பணும்டி. விடுங்க லட்சுமிமா, ஒரு நாள் தானே, ஒரு நாள் மட்டும் எப்படியாச்சும் பல்ல கடிச்சு இருந்துடலாம். நாளைக்கு திருவிழா முடிஞ்சு நாளைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறி போறோம். விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். அண்ணே வீட்டில் எதுவுமே மாறலண்ணே. சின்ன வயசுல எப்படி வீடு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆமாடா மித்து, வீட்டில் எதுவுமே மாறலடா, மனுஷங்களும் மாறல இன்னும். அண்ணன் நீ இன்னும் மறக்கலையா? அதை விடுனா பார்த்துக்கலாம். நம்ம பாட்டி நம்ம பெரியம்மா தானே. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாட்டி என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்னையும் உங்க பேத்தியை ஏத்துப்பாங்க. நீங்க வேணும்னா பாருங்க. அப்படி ஒன்று நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லடா மித்து. ஆனா மித்து, நீங்க வராமே இருந்திருக்கலான்னு அண்ணனுக்கு தோணுதுடா. ஏன்னா வராம இருந்திருந்தா இந்நேரம் பாட்டிக்கிட்ட நீ இந்த அளவுக்கு மோசமா திட்டு வாங்கியிருக்க தேவையில்லைல்ல. ஐயோ என்ன விட்டியனா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? ஆனா என்ன பாட்டி இன்னும் என் மேல அதே கோவத்தோட தான் இருக்காங்க. அதுவும் போக போக சரியாயிடும் வெற்றியண்ணா, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதோட எங்கடா மறுபடியும் லக்ஷ்மி அம்மா எனக்காக எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்துருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்தனா. நல்ல வேளை பாட்டி என்னையும் சேர்த்து உள்ள கூப்பிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா லக்ஷ்மி அம்மாவும் வைஷுவும் வீட்டை விட்டு வெளியிலே வந்திருப்பாங்க. அது சரி, பாட்டி என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினாங்க. அவங்க பேசின பேச்சுக்கு எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. லக்ஷ்மி சித்திக்கு கோவம் வரலைன்னா எப்படி? இல்ல வெற்றியண்ணா, என்னாலதான் லக்ஷ்மி அம்மா இவ்வளவு வருஷம் பொட்டு வேணா உறவு வேண்டான்னு யார் கூடயும் பேசாம இருந்தாங்க. மறுபடியும் பாட்டியா கால் பண்ணி கூப்பிடும் போது மறுபடியும் என்னால் அவங்க பிரியக்கூடாதுன்னு நான் நினச்ச வெற்றியண்ணா. அதனால தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கேன். அதோட நம்ம பாட்டி தானே வெற்றியண்ணா, விடுங்க. மித்து இவ்வளோ மெச்சூர்டா பேசுறா. மித்து குட்டி, நீ ரொம்ப வளர்ந்துட்ட. உண்மையாவே எனக்கு உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நீ பாரு, எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைக்கிற. கவலைப்படாத, சீக்கிரமா பாட்டி ஒன்னு நல்ல விதமா புரிஞ்சுப்பாங்க. சரியா? சரி வெற்றியண்ணா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சின்ன வயசுல என்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தீங்களோ அதே அன்போட தான் இப்பவும் இருக்கீங்க. அது சரி, என் தங்கச்சி கிட்ட நான் அன்பா இல்லாம வேற யாரு இருப்பா? இந்த வெற்றி என்ன எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். சரியா? எனக்கு நீ, தேவி, வைஷு எல்லாருமே ஒண்ணுதான்டா. ஐயோ ஆமால வெற்றியண்ணா. ஆமா தேவி எங்க? அவதானே, ஏறு கூப்பிடுறேன். தேவி, தேவி இங்க வா. என்னண்ணே இப்ப எதுக்கு கூப்பிட்ட? தேவி, மித்ரா தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தான் கூப்பிட்டேன். தேவியா இது? அண்ணே தேவி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா. தேவி எப்படியா இருக்க? அண்ணே இவ தான் கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சிருந்தா ஆனா வந்திருக்கவே மாட்டேன். ஹே, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்திருக்கு? ஆமா பொண்ணை யாரு முதல்ல வீட்டுக்குள்ளாரெல்லாம் விட்டது?
தேவி என்ன பேச்சு இதெல்லாம்? மித்ரா உன்னோட அக்கா, அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. யாரு இவன் எனக்கு அக்காவா? இங்க பாருனே, நீ வேணும்னா இவளை தங்கச்சியா ஏத்துக்கோ. என்னாலலாம் இவளை ஒருபோதும் அக்காவால ஏத்துக்க முடியாது. எனக்கு அக்கானா அது வைஷ்ணவி மட்டும்தான். நீ திருந்தவே மாட்டல்ல. ச்சே, ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல தேவி. ஐயோ விடுங்க விட்டியனா, விடுங்க. தேவி சின்ன பொண்ணு தானே, விடுங்க. ஹே இங்க பாரு, என் அண்ணன் என்ன திட்டுறான். என் அண்ணனுக்கு என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை கேட்க நீ யாரு முதல்ல?